ஏமனில் அமெரிக்க போர் விமானங்கள் 6 வான்வழி தாக்குதல். தெற்கு ரஷ்யாவில் எரியும் எண்ணெய் கிடங்கில் வெடிப்பு. அமெரிக்க திட்டத்தை ஏற்க மறுத்து கமாஸ் தாக்குதலை தொடங்கிய நெதன்யாகு. புதிய வான் பாதுகாப்பு ஏவுகணை சோதனையில் கொரியா. ஷின்பெட் தலைவர் டொனால்ட் பாரின் பதவி நீக்கம் அங்கீகரித்த இஸ்ரேல் அலுவலகம். தடுத்து வைக்கப்பட்டிருந்து அமெரிக்க குடிமகனை விடுவித்துள்ள ட்ரம்ப். சாம்பியாவில் அதிகரித்த முதல் எம்பாக் சிறப்பு. பாகிஸ்தானில் ராணுவ எல்லைப்படை துருப்புகளின் வாகன தொடரணியை குறிவைத்து வெடிகுண்டு தாக்குதல். ஏமனின் ஹொடைடா மாகாணத்தில் உள்ள அட்டுகைதா மாவட்டத்தில் அமெரிக்க போர் விமானங்கள் 6 வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக டிவி மெனார் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுவரை எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை. காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் உள்ள கடல்சார் இலக்குகள் மீது ஈரான் ஆதரவு பெற்ற குழு மீண்டும் தாக்குதலை நடத்தியதை அடுத்து இந்த வாரம் ஏமனில் ஹவுதி கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதலை தொடங்கியது. இந்த நிலையில் காசாவில் நடந்து வரும் நிலைமை குறிப்பாக இஸ்ரேலிய கைதிகளின் கதை குறித்து விவாதிக்க ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் நேற்றைய தினம் கூடியது. அனைத்து கைதிகளும் விடுவிக்கப்படும் வரை இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கை தொடரும் என்று வலியுறுத்தினாலும் பல கவுன்சில் உறுப்பினர்கள் ராஜதந்திர மற்றும் பதற்றத்தை தணிப்பதற்கான அவசியத்தை வலியுறுத்தி வேறுபட்ட அணுகுமுறையை வலியுறுத்தினர். இஸ்ரேலிய தாக்குதல்களின் விளைவாக கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் காசா பகுதியில் குறைந்தது 200 குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளதாக காசாவில் உள்ள யுனிசெஃப் அதிகாரி ரொசாலியா பொலன் தெரிவித்தார். கடும் செல் தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கியதிலிருந்து மார்ச் 18 காலை முதல் இதுவரை 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளனர் என்று பொலன் வியாழக்கிழமை அல் ஜசீரா ஒளிபரப்பாளரிடம் தெரிவித்தார். ஆயிரக்கணக்கான குழந்தைகள் படுகாயமடைந்துள்ளதாகவும் சமீபத்திய நாட்களில் நடந்த சண்டை காரணமாக காசா பகுதியில் உள்ள மருத்துவமனைகளால் சுமைகளை சமாளிக்க முடிய என அவர் குறிப்பிட்டுள்ளார். காசா பகுதியில் உணவு முற்றுகை அதன் குடியிருப்பாளர்கள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றும் அவர்கள் அடிப்படை தேவைகளை கூட இழந்துள்ளனர் என்றும் பொலன் குறிப்பிட்டார். அவசரகால சேவைகளுக்கு கூட காசா பகுதியில் பாதுகாப்பான இடங்கள் இல்லை என்று யூனிசெஃப் அதிகாரி கூறினார். இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் செவ்வாயன்று பாலஸ்தீன பகுதிக்கு எதிரான தாக்குதல்களை மீண்டும் தொடங்கின. போர் நிறுத்த ஆட்சியை நீடிக்கவும் பணிய கைதிகளை விடுவிக்கவும் அமெரிக்க திட்டத்தை கமாஸ் ஏற்க மறுத்ததற்கு பதிலளிக்கும் விதமாக தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கியதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. காசாவின் சுகாதார அமைச்சகத்தின் சமீபத்திய தரவுகளின்படி இஸ்ரேலிய தாக்குதல்களில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 590ஐ தாண்டியுள்ளது. தெற்கு ரஷ்யாவின் கிராஸ்னோடோ பிரதேசத்தில் எரியும் எண்ணெய் கிடங்கில் வெடிப்பு ஏற்பட்ட நிலையில் 2 பேர் காயமடைந்தனர். தீயின் பரப்பளவு 10,000 சதுர மீட்டராக அதிகரித்ததாக பிராந்திய மீட்பு மையம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கடந்த புதன்கிழமை காலை உக்ரைனிய ட்ரோன்களின் தாக்குதலை முறியடித்ததாக பிராந்திய அதிகாரிகள் தெரிவித்தனர். குப்பைகள் விழுந்ததால் ஒரு எண்ணெய் கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது. தொட்டிகளுக்கு இடையிலான குழாய் சேதமடைந்தது. தீயின் பரப்பளவு 20 சதுர மீட்டர், பின்னர் அது 3.750 சதுர மீட்டராக அதிகரித்தது. காவ்காஸ்கி மாவட்டத்தில் எரியும் எண்ணெய் கிடங்கில் வெடிப்பு ஏற்பட்டது. 2 பேர் காயமடைந்தனர். தீ மற்றொரு தொட்டிக்கும் பரவியது. இதனால் இப்போது 2 தொட்டிகள் அடைப்பு வால்வுகள் தொட்டிகளை சுற்றியுள்ள கரையில் உள்ள எண்ணெய் பொருட்கள் மற்றும் வெடிப்பால் தொட்டிகளின் எல்லைகளுக்கு வெளியே வீசப்பட்ட எரியும் எண்ணெய் பொருட்களின் ஒரு பகுதி எரிந்து கொண்டிருக்கின்றது. தீயின் மொத்த பரப்பளவு 10,000 சதுர மீட்டராக அதிகரித்துள்ளது என்று பதில் மையம் டெலிகிராமில் தெரிவித்துள்ளது. கொரிய ஜனநாயக மக்கள் குடியரசு என்று அழைக்கப்படும் வடகொரியா புதிய மாதிரியான வான் பாதுகாப்பு ஏவுகணையை சோதித்துள்ளதாக வாய்ஸ் ஆப் கொரியா வானொலி நிலையம் தெரிவித்துள்ளது. தொடர்புடைய ராணுவ தொழில் நிறுவனம் புதிய மாதிரியின் உற்பத்தி சோதனை மார்ச் 20 அன்று நடந்ததாக அறிக்கை கூறுகிறது. இந்த சோதனைகளில் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் மற்றும் கொரிய தொழிலாளர் கட்சியின் மத்திய குழுவின் ராணுவ குழுவின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. ஷின்பென் தலைவர் டொனால்ட் பாரின் பதவி நீக்கத்தை இஸ்ரேலிய அரசாங்கம் ஒருமனதாக அங்கீகரித்துள்ளதாக பிரதமர் அலுவலகம் இன்று அதிகாலை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 10ஆம் தேதி ஆரம்பத்தில் திட்டமிடப்பட்டு ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு முன்னதாகவே பாரின் கடைசி பதவிக்காலம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் நிரந்தர மாற்றீடு உறுதி செய்யப்பட்டால் அவர் விரைவில் வெளியேறலாம். இஸ்ரேலின் வரலாற்றில் ஷின்பெட் தலைவர் அரசாங்கத்தால் நீக்கப்பட்டது இதுவே முதல் முறை என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்தன. அவரது பதவி நீக்கத்தை இறுதி செய்வதற்கான கூட்டம் சுமார் 3.5 மணி நேரம் நீடித்தது. பார் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் இந்த நடவடிக்கை முற்றிலும் வட்டி மோதல்களால் கரையப்பட்டுள்ளது என்றும் பிரதமர் அலுவலகத்தில் கத்தாரின் செல்வாக்கு குறித்த ஷின்பெட்டின் விசாரணையை தடுக்க அடிப்படையில் செல்லாதது என்றும் கண்டித்து ஒரு கடிதத்தை அனுப்பியதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
ட்ரம்ப் நிர்வாகம் மற்றும் கத்தார் பேச்சுவார்த்தைகளின் முயற்சிகளை தொடர்ந்து ஆப்கானிஸ்தானில் உள்ள தலிபான்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பு தடுத்து வைக்கப்பட்டிருந்த அமெரிக்க குடிமகனை விடுவித்துள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை நேற்றைய தினம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. விமான மெக்கானிக்காக பணியாற்றும் 65 வயதான ஜார்ஜ் கிளெமென்ஸ் தனது மனைவியுடன் மீண்டும் இணைவதற்காக அமெரிக்காவிற்கு திரும்பி சென்று கொண்டிருந்தார் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளெமென்ஸ் டிசம்பர் 2022 ஆப்கானிஸ்தான் வழியாக சுற்றுலா பயணித்த போது தலிபான்களால் கைது செய்யப்பட்டார். ஜனவரி முதல் தலிபான்களால் விடுவிக்கப்பட்ட 3வது அமெரிக்க கைதி இவர்தான். முதல் 2 பேர் பைடன் நிர்வாகத்தின் கடைசி நாட்களில் விடுவிக்கப்பட்டனர். சிறையில் அடைக்கப்பட்ட தலிபான் உறுப்பினர்களை அமெரிக்கா ஒப்படைக்க வேண்டும் என்று முந்தைய கோரிக்கையை தலிபான்கள் கைவிட்டனர். மேலும் வாஷிங்டனுடனான உறவுகளை மேம்படுத்துவதற்கு ஈடாக கிளெமென்ஸை விடுவிக்க ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி வால் ஸ்ட்ரீட் ஜர்னலின் அறிக்கை தெரிவிக்கின்றது. ஆப்கானிஸ்தானில் இன்னும் 7 அமெரிக்கர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அதில் ஒருவர் இறந்துவிட்டதாக அறிக்கை தெரிவித்துள்ளது. கத்தார் பல ஆண்டுகளாக அமெரிக்காவிற்கும் தலிபான்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றது. தென்னாப்பிரிக்க நாட்டில் ஆய்வகத்தால் உறுதிப்படுத்தப்பட்டு தொற்றுகளின் மொத்த எண்ணிக்கை 31 எட்டியுள்ள நிலையில் சாம்பியா நேற்றைய தினம் தனது முதல் எம்பாக்ஸ் தொடர்பான மரணத்தை உறுதிப்படுத்தியுள்ளது. 8 மாத குழந்தையுடன் தொடர்புடைய முதல் எம்பாக்ஸ் தொடர்பான மரணம் நாட்டின் தலைநகரான லுசாகாவில் உள்ள ஒரு சுகாதார நிலையத்தில் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சர் எலிஜா முச்சிமா தெரிவித்தார். மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய ஒரு விரிவான மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது. இது அறியப்பட்ட எம்பாக்ஸ் நோயாளிகளின் சிக்கலான நிமோனியாவாக முடிவு செய்யப்பட்டது என்று அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது கூறினார். கடந்த வாரத்தில் நாட்டில் 7 புதிய எம்பாக்ஸ் வழக்குகள் பதிவாகியுள்ளன. காப்பர் பெல்ட் மாகாணத்தில் 3 நாட்டின் வடக்கு பகுதியில் 2 மற்றும் லூசாகாவில் 2 மொத்த வழக்குகளின் எண்ணிக்கை 31 உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபரில் சாம்பியா தனது முதல் எம்பாக்ஸ் வழக்கை பதிவு செய்ததும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் தென்மேற்கு பலுசிஸ்தான் மாகாணத்தில் நேற்றைய தினம் துணை ராணுவ எல்லைப்படை துருப்புகளின் வாகன தொடரணியை குறிவைத்து நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் ஒரு சிப்பாய் கொல்லப்பட்டார் மற்றும் 10 பேர் காயமடைந்தனர் என்று அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்தன. சமீபத்திய ஆண்டுகளில் அவ்வப்போது தீவிரவாத வன்முறைகள் நடந்து வரும் கெச் மாவட்டத்தில் இந்த தாக்குதல் நடந்ததாக பாதுகாப்பு வட்டாரங்கள் சின்ஹூவாவிடம் தெரிவித்தன. வெடிப்பை தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியை சுற்றி வளைத்தனர். காயமடைந்தவர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். தாக்குதலுக்கு இதுவரை எந்த குழுவும் பொறுப்பேற்கவில்லை. ஆனால் பலுசிஸ்தான் பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் அரசு நிறுவனங்களை குறிவைத்து பிரிவினைவாத குழுக்கள் மற்றும் கிளர்ச்சியாளர்களால் அடிக்கடி தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகள் விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக வட்டாரங்கள் தெரிவித்தன. வடமேற்கு மாகாணத்தில் அமைந்துள்ள வாரியப்புலவில் இன்று காலை இலங்கை விமானப்படை பயிற்சி விமானம் விபத்துக்கு உள்ளானது. இதில் 2 விமானிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார். கிழக்கு இலங்கையில் உள்ள SLAF அகாடமியில் இருந்து புறப்பட்ட பிறகு விமானம் பயிற்சி பணியில் ஈடுபட்டிருந்ததாக விமானப்படை செய்தி தொடர்பாளர் எராண்டா கீகனே தெரிவித்தார். 2 விமானிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். சிறிய காயங்கள் மட்டுமே ஏற்பட்டன. மேலும் அவர்கள் சிகிச்சைக்காக ஒரு பிராந்திய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் என்று கீகனே கூறினார். விபத்து குறித்து தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. SLAF ஒரு வயதான கடற்படை இயக்குகிறது. மேலும் இந்த மாதத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் வரும் ஆண்டுகளில் கடற்படையை நவீனமாக்கும் திட்டங்கள் உள்ளன என தெரிவித்துள்ளார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.